சுந்தர் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நான் என்ன வீடியோ எடுக்கிறது, வண்டலூர் டு மீஞ்சூர் அவுட்டர் ரிங் ரோட்டில் இருக்கக்கூடிய பூந்தமல்லி மேம்பாலம். வண்டலூரில் அந்த அவுட்டர் ரிங் ரோட் நான் ஏறினதுலேருந்து இந்த பாயிண்ட் 21 கிலோமீட்டரு. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற கோயில் அருள்மிகு சுந்தரவல்லி தாயார் சமேத அருள்மிகு சுந்தரராஜ பெருமாள் திருக்கோயில். திருமணம்ன்ற கிராமத்தில் இந்த கோயில் இருக்குது. வாங்க போகலாம். இந்த பாயிண்ட்லேருந்து திருமணம் கிராமம் 7 கிலோமீட்டர், அதாவது அந்த கோவில் இருக்கக்கூடிய லொக்கேஷனுக்கு 7 கிலோமீட்டர் இருக்குது. இந்த பாலத்திலேருந்து நாம் இறங்கினதும் 3-3.5 கிலோமீட்டரில் கோலப்பஞ்சேரி டோல்கேட் வரும். இந்த டோல்கேட்லேருந்து கோவில் 4 கிலோமீட்டரில் இருக்குது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களோட ஆதரவை கொடுங்க. இந்த அவுட்டர் ரிங் ரோட்லேருந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட தூரம் வந்தோடனே சர்வீஸ் லைன் திருமணம்னு ஒரு போர்டு எக்ஸிட் காமிக்கும். நம்ம அதில் சர்வீஸ் லைனில் இறங்கிட்டோம்னா நாம் முக்கியமாக கவனிச்சுட்டு போக வேண்டியது சித்துக்காடுன்னு ஒரு பஸ் ஸ்டாப். அந்த பஸ் ஸ்டாப் தாண்டினதும் செகண்ட் லெஃப்ட் ஒரு லேன் ஏரிக்கு அப்படி பார்த்திங்கன்னா ஏரி கரை மாதிரி ஒன்று தெரியுது பார்த்திங்களா, அதிலிருந்து அதை தாண்டினதும் வரக்கூடிய லெஃப்ட்டு நம்ம கட் பண்ணலாம். லெஃப்ட்டு கட் பண்ணதும் நமக்கு லேண்ட்மார்க்காக லெஃப்ட்லேயே பக்கத்துலேயே லெஃப்ட் திரும்பினதும் பிள்ளையார் கோயில் ஒன்று இருக்குது. பாருங்கள், நீங்களே பார்க்கலாம். இந்த கோவிலேருந்து போகக்கூடிய ரோடு பரவாயில்ல, வண்டி தாராளமாக ஓட்டலாம். இந்த ரோடு நேராக போனதும் வரக்கூடிய லெஃப்ட் நான் எடுக்கணும். அதை நான் மிஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி போயிட்டு மறுபடியும் திரும்பி எடுத்தேன். இங்கே பாருங்கள், இந்த லெஃப்ட்டு தான் எடுக்கணும். நான் தவறுதலாக தாண்டி போயிட்டேன். அது நான் அங்கேருந்து வரும்போது ஃபஸ்ட்டு லெஃப்ட்டு. இந்த லெஃப்ட்டு எடுத்ததும் கொஞ்சம் தூரம் ஒரு 2 மினிட்ஸ் வண்டி நகர்ந்து போனதுமே இந்த ரைட் சைடில் சிவன் கோயில். இங்கேருந்து ஒரு 600 மீட்டரில் பெருமாள் கோயில் நீங்கள் பார்க்கலாம். பாருங்கள், சிவன் கோயிலோட கோபுரம் அது. இந்த குளம் 2 கோவிலுக்கும், பெருமாள் கோயிலுக்கும் சிவன் கோயிலுக்கும் சேர்ந்த ஒரே குளம், பெரிய குளம். இந்த குளத்தை அப்படியே சுற்றி வரக்கூடிய ரோட்டில் வந்தோம்னா இங்கே ஆஞ்சநேயர் கோயிலை பார்க்கலாம். இந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கு அப்படியே நேர் எதிர போகக்கூடிய ரோட்டில் பெருமாள் கோயில் கோபுரம் தெரியும். பாருங்கள், ஒயிட் கலரில் அந்த சூரிய வெளிச்சம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால கிளியராக தெரியல. இதுதான் கோபுரம். நம்ம கோவில் கோபுரத்துக்கு வந்தாச்சு. ஐந்து நிலை கொண்ட ராஜகோபுரம், நுழைவு வாயில் இது. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். 13ஆம் நூற்றாண்டு ஜடவர்ம பாண்டியனால் கட்டப்பட்டது இந்த கோயில். பலிபீடம், கொடிமரம், கருடாழ்வார் 3 மூலவருக்கு நேராகவே அமைச்சிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியதான் முழுமையான கோயிலோட அமைப்பு. மூலவரோட சன்னதி. இங்கே சுந்தரராஜ பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியோட
கிழக்கு பார்த்து நின்ற கோலத்தில் அருள் பாலிக்கிறார். இது கருடாழ்வாரோட சன்னதி. கோயில் காலை 8 மணியிலிருந்து பகல் 11 மணி வரையிலும், மாலை 5:30 மணியிலிருந்து இரவு 8 மணி வரைக்கும் திறந்து வச்சுருக்காங்க. இப்போ பார்க்கக்கூடிய இந்த சன்னதியில் அம்மனோட சிலை இருந்தது. இப்போ நாம் போகிறது கோவில் வளாகத்தில் தென்மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய தாயார் சன்னதி. கிழக்கு பார்த்து தாயார் சன்னதி அமைச்சிருக்காங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க சுந்தரவள்ளி தாயாரை 7 வாரம் தொடர்ச்சியாக வந்து வணங்கி அபிஷேகம் செஞ்சு வழிபட்டால் குழந்தை பாக்கியம் உறுதி கண்டிப்பாக கிடைக்குன்றது மக்களோட நம்பிக்கை. இது நம்ம கோவில் கருவறை கோபுரத்திலிருந்து அப்படியே ராஜகோபுரத்தோட வியூ. ரொம்ப அமைதியான இடம். பறவைகள் சத்தம் அதிகமாக கேட்டுகிட்டே இருக்குது. இப்போ நாம் போகிறது வந்து கோவில் வளாகத்தின் வடமேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஆண்டாள் சன்னதி. இந்த சன்னதியில் இருக்கக்கூடிய இந்த கல் தூணில் கருடாழ்வாரை வணங்கி அவரால் அருள் பெற்ற கருடகோடி சித்தரோட உருவம் வடிச்சிருக்காங்க. ரொம்ப முக்கியமான ஒன்று சொல்கிறேன், கேளுங்க. கருடகோடி சித்தருக்குள்ள சிறப்பு என்னென்னா, கண் பார்வை பிரச்சனை உள்ளவங்க இங்கே வந்து இவரை வழிபட்டால் கண் பிரச்சனை தீருன்றது மக்களோட நம்பிக்கை. இங்கே கருடகோடி சித்தருக்கு நெய் தீபம் ஏற்றி சந்தனம் பன்னீர் அபிஷேகம் செஞ்சு இவரை வணங்கினா எப்பேற்பட்ட கண் பிரச்சனையும் தீருன்றது மக்கள் வந்து அதிகமாக நம்பி இங்கே வராங்க. எல்லா சனிக்கிழமையும் காலையில் 9 மணி இல்லைன்னா 10 மணிக்கு இங்கே பூஜை நடக்குது. இது இன்னொரு வியூ. இப்போ நாம் அப்படியே கோவிலை சுற்றி வந்தாச்சு. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன், பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன். ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளர்க.